தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்டா மாவட்டங்களில் கனமழை, கடலோர மாவட்டங்களில் தொடர் மழைக்கு வாய்ப்பு. காஷ்மீர் தேர்தலில் ஊழல்வாதிகளை தோற்கடித்து பாரதிய ஜனதா பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும். பிரம்மாண்ட பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி நம்பிக்கை. மீண்டும் உதயமானது தமிழ் மாநில காங்கிரஸ். திருச்சி மாநாட்டில் புதிய கட்சியின் பெயரை அறிவித்தார் வாசன். விரிவான செய்திகள். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று பூமித்திரேகை இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இலங்கை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இதனுடன் தொடர்புடைய வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சியும் அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேதாரண்யத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், சென்னையில் ஓரிரு இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமையன்று நடக்க இருந்த போராட்டத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு விவசாயிகள் சங்கத்தினர் ஒத்திவைத்தனர். டெல்டா மாவட்டங்களில் வியாழனன்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் சனிக்கிழமையன்று சாலை மற்றும் ரயில் மறியல் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் கனமழை காரணமாக போராட்டத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த விவசாய சங்க கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதாக அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளை தினம் காவிரி டெல்டாவில் லட்சக்கணக்கான விவசாயிகளும் அனைத்து அரசியல் இயக்கங்களின் சார்பிலும் ரயில் மறியல், சாலை மறியல் என்கின்ற அந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இப்போது மிக பெரிய அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாளை தினம் நடத்த இருந்த அந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஏற்கனவே திட்டமிட்ட வகையில் பிரம்மாண்டமான முறையில் இந்த போராட்டத்தை நடத்துவது என்று போராட்டக்குழு முடிவு செய்திருக்கிறது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று காரணமாக பாம்பன் பாலத்தில் ரயில்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 தினங்களாக ராமேஸ்வரத்தில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் பாம்பன், மண்டபம், ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கரையில் படகுகளை நிறுத்தி வைத்தனர். வெள்ளிக்கிழமையன்று வீசிய பலத்த சூறைக்காற்றால் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் தண்ணீரில் மூழ்கின. பாம்பனில் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் பாம்பன் பாலம் வழியாக செல்லும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் சிரமமடைந்தனர். காத்து ரொம்ப கடுமையா இருக்கனால கடலுக்கு வள்ளங்கள் செல்ல முடியல, நாட்டுப்படகுகள் செல்ல முடியல, லாஞ்சி செல்ல முடியல. இப்பொழுது என்ன பாத்தீங்கன்னா கடல் சீற்றம் ரொம்ப மாறி இருக்கு. என்ன நிலவரம்னு தெரியல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த காற்று வீசி வரும் நிலையில் கடலுக்கு செல்வது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் எவ்வித எச்சரிக்கையும் செய்யவில்லை என மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். வழக்கத்திற்கு மாறாக கடல் பெரும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் வெள்ளியன்று நடந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். காஷ்மீர் மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாதமும் தான் வருவதாக கூறிய மோடி, எந்த பிரதமரும் மாதந்தோறும் காஷ்மீருக்கு வந்ததில்லை என்றார். ஊழல் செய்வதும் உணர்ச்சி பூர்வமாக பேசி மக்களை ஏமாற்றுவதும் தான் காஷ்மீர் அரசியல்வாதிகளின் வாடிக்கையாகிவிட்டது என்று முதல்வர் உமர் அப்துல்லா, எதிர்க்கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி ஆகியோரை சாடிய மோடி, கடந்த 30 ஆண்டுகளாக காஷ்மீரின் வளர்ச்சியை இங்குள்ள கட்சிகள் தடுத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். காஷ்மீர இளைஞர்களுக்கு இலவசம் தேவையில்லை, வேலைவாய்ப்புத்தான் தேவை என்றார். முதல் கட்ட தேர்தலில் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சாமல் 70% மக்கள் தைரியமாக ஓட்டளித்ததை பாராட்டிய மோடி, ஜம்மு காஷ்மீர் மக்களிடம் நம்பிக்கை இழை துளிர்த்திருப்பதாகவும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் की विकास की यात्रा अटक गई है. भ्रष्टाचार
लूट और इमोशनल ब्लैकमेलिंग ये यहां के राजनेताओं की आदत हो गई है। जिनको जम्मू कश्मीर की जनता पूछती नहीं है, वो मजबूरी का फायदा उठा करके कभी ये दल, कभी वो दल, कभी वो दल, कभी ये दल, बारी बारी से बैठते हैं और नोच सके उतना नोच लेते हैं। காஷ்மீரில் பாரதிய ஜனதா முழு மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததும் இங்குள்ள அரசியல்வாதிகள் 30 ஆண்டுகளில் செய்யாததை தான் 5 ஆண்டுகளில் முடித்துக் காட்டுவதாகவும் உறுதியளித்தார். இந்த கூட்டத்துக்கு திரண்டு வந்துள்ள மக்கள் கூட்டத்தை இதற்கு முன் பார்த்ததில்லை என்று பெருமை தெரிவித்த மோடி, காஷ்மீர் மக்களின் துயர் தீர்ப்பதே தனது லட்சியம் என்றும் கூறினார். காஷ்மீரில் வெள்ளியன்று 2வது நாளாக நீடித்த துப்பாக்கிச் சண்டையில் எஞ்சிய ஒரு பயங்கரவாதியும் கொல்லப்பட்டான். இறந்தவர்களின் சடலங்களை தேடுவதற்காக வெள்ளியன்று காலை சென்ற ராணுவத்தினர் மீது பதுங்கு குழியில் மறைந்திருந்த பயங்கரவாதி சரமாரியாக சுடத் துவங்கியதால் அர்னியாவில் 2வது நாளாக துப்பாக்கிச் சண்டை நடந்தது. இந்த சண்டையில் அந்த பயங்கரவாதியும் கொல்லப்பட்டான். பயங்கரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டை முடிவுக்கு வந்துள்ளதாகவும், இந்த சண்டையில் 3 வீரர்கள், 5 பொதுமக்கள், 4 பயங்கரவாதிகள் இறந்ததாக காஷ்மீர் போலீஸ் டிஜிபி கே ராஜேந்திரா அறிவித்தார். இந்நிலையில் அர்னியா செக்டாரில் உள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இருப்பினும் இந்திய துருப்புகள் அமைதி காத்தன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. திருச்சியில் நடந்த மாநாட்டில் தனது புதிய கட்சியின் பெயர் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அறிவிப்பை வாசன் வெளியிட்டார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து கடந்த 3ஆம் தேதி விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தனிக்கட்சி துவங்கப் போவதாக அறிவித்தார். சில தினங்களுக்கு முன்பு வாசன் கட்சியின் கொடியை வெளியிட்டார். இதையடுத்து திருச்சியில் வெள்ளிக்கிழமையன்று நடந்த பிரம்மாண்ட மாநாட்டில் புதிய கட்சியின் பெயரை வாசன் அறிவித்தார். பெரும்பாலான ஆதரவாளர்களின் விருப்பத்தின்படி மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற பெயரையே கட்சிக்கு சூட்டுவதாக பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் வாசன் அறிவித்தார். தனது தந்தை மறைந்த ஜி.கே. மூப்பனார் துவக்கிய தமாக என்ற பெயர் மட்டுமின்றி அவர் பயன்படுத்திய சைக்கிள் சின்னத்தையும் பெறுவோம் என்றும் வாசன் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர் ஆசியோடு நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸை மீண்டும் புதிய கட்சியின் நோக்கங்கள், கொள்கைகள் குறித்து கட்சித் தலைவர் வாசன் விளக்கினார். கூட்டத்தில் ஞானதேசிகன், பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் ஞானசேகரன் போன்ற தலைவர்களும் பேசினர். இந்த மாநாட்டின் மூலம் பிரம்மாண்டமான ஆதரவாளர்களை திரட்டி தனது பலத்தை வாசன் வெளிப்படுத்தியுள்ளார். ஈராக்கில் ISIS பயங்கரவாதிகளிடம் சிக்கிய 39 இந்திய தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக வந்துள்ள செய்திகளுக்கு உறுதியான ஆதாரம் இல்லை என்று மத்திய அரசு பார்லிமென்டில் விளக்கமளித்துள்ளது. ஈராக் ராணுவத்துடன் ISIS பயங்கரவாதிகள் கடந்த சில மாதங்களாக சண்டையிட்டு வருகின்றனர். மோசூல் நகரில் பணியாற்றி வந்த 40 இந்திய கட்டுமான தொழிலாளர்களை பயங்கரவாதிகள் கடந்த ஜூன் மாதம் பிணை கைதிகளாக பிடித்தனர். இவர்கள் பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்களை மீட்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு முயற்சிகளை எடுத்தது. இந்நிலையில் 39 தொழிலாளர்களையும் பயங்கரவாதிகள் கொன்றுவிட்டதாக ஹர்ஜித் மாஷி என்ற உயிர் தப்பிய தொழிலாளி கூறியதாக செய்திகள் வெளியாயின. இந்த பிரச்சினை பார்லிமென்டில் வெள்ளியன்று எழுப்பப்பட்டது. பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, சமாஜ்வாடி உறுப்பினர் ஜயா பச்சன் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், ஹர்ஜித் என்ற தொழிலாளி தப்பியது உண்மை என்றும் எஞ்சிய 39 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக ஹர்ஜித் கூறுவதாகவும் உயிருடன் இருப்பதாக இன்னும் சில தகவல்கள் கூறுவதாகவும் விளக்கமளித்தார். அவர்கள் உயிருடன் இருக்க 1% வாய்ப்பிருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்தார். 6 सोर्सेज हमें ऐसे मिले जिन्होंने कहा वो मारे नहीं गए, वो मारे नहीं गए। और ये संदेश मौखिक नहीं है, ये संदेश लिखित में मिले हैं। मैं ये मानती हूँ अगर 99% भी हरजीत सच है और 1% उनके बचने की गुंजाइश है तो वो 1% मुझे ये आशा दिखाता है और प्रोत्साहित करता है कि मैं उनकी तलाश जारी रखूं और उनको वापस सुरक्षित निकाल कर लाऊं।
உயிர் தப்பிய தொழிலாளி எர்பில் நகரில் அந்நாட்டு அரசின் பாதுகாப்பில் இருப்பதாகவும் சுஷ்மா கூறினார். 39 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக வந்துள்ள செய்திகளால் அவர்களது குடும்பத்தார் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தமிழகத்தில் பறவை காய்ச்சல் தொற்று இல்லை, இதனால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் தாக்கியதால் பல்லாயிரக்கணக்கான வாத்துகள் உயிரிழந்தன. இந்நோய் தமிழகத்திலும் பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. கேரள தமிழக எல்லையான வாலையாறு, நடுப்புணி, ஊத்துக்குளி உட்பட 7 சோதனைச் சாவடிகளில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழகத்துக்குள் வரும் வாகனங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே அவை அனுமதிக்கப்படுகின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் வாகனங்களும் கேரளாவிலிருந்து பாலக்காடு மற்றும் இதர பகுதிகளிலிருந்து கோழி முட்டை, இறைச்சி கோழிகள் மற்றும் கோழி தீவனம் ஆகியவை ஏற்றி வரும் வண்டிகளும் இங்கிருந்து கொண்டு போகப்படும் வண்டிகளும் வாகனங்களும் பரிசோதனை செய்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து வரும் வண்டிகள் அனைத்தும் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து கிருமி நாசினி மருந்து அடிக்கப்பட்டு இதில் விடப்படுகின்றன. தமிழகத்தில் பறவை காய்ச்சல் நோய் தொற்று இல்லை என்றும் இந்நோய் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கோழி பண்ணையாளர் சங்க மாநில தலைவர் நல்லதம்பி தெரிவித்தார். அந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் வாத்துக்களிடையே பேர்ட் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சல் வந்திருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கோழிக்கு எல்லா விதமான தடுப்பூசியும் போட்டு கூண்டுக்குள்ளே வளர்த்துறோம், எந்த டிசீஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா வாத்து அது பாட்டுக்கு தண்ணி இருக்கிற இடத்துலயும் சேறு இருக்கிற இடத்துலயும் வர்றதுனால அதுக்கு டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கும் இந்த பவுல்ட்ரிக்கும் கோழி பண்ணைக்கும் சம்பந்தமே எந்த விதத்திலும் இல்ல. கேரளா அரசாங்கம் எந்த கோழிப்பண்ணையினுடைய பொருள்கள், முட்டையோ கோழியோ எதையும் தடை செய்யவில்லை. ஆனா நாங்களே என்ன சொல்றோம்னு சொன்னா, கேரளாவுக்கு போற வண்டிகள்லாம் சுத்தமா மருந்து அடிச்சு கிளீன் பண்ணி, அட்டையை கிளீன் பண்ணி முட்டை ஏத்திட்டு போங்க, வரும்போது அது மாதிரி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே எல்லா பண்ணையாளருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். வழக்கம் போலவே நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கோழி முட்டைகள் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்த நல்லதம்பி, பண்ணைகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஆந்திராவிலிருந்து செம்மரங்கள் கடத்த முயன்ற தமிழகத்தைச் சேர்ந்த 84 பேரை ஆந்திர போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து சென்னைக்கு செம்மரங்கள் கடத்தப்படுவதாக ஆந்திர மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து டிஎஸ்பிக்கள் இலியாஷ் பாஷா, காளஸ்திரி ஆகியோர் தலைமையில் கடப்பா சென்னை சாலையில் அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தினர். அப்போது சென்னையை நோக்கி வந்த 2 லாரிகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் குழுவாக வந்தவர்களை போலீசார் மடக்கி விசாரணை நடத்தினர். விசாரணையில் லாரியில் 2 டன் செம்மரங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக வேலூர், திருவண்ணாமலை, சேலம், விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 84 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து செம்மரங்கள், 2 லாரிகள், 5 கார்கள் உட்பட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றியதாக திருப்பதி ஏஎஸ்பி சுப்பாரெட்டி தெரிவித்தார். రెడ్ శాండల్స్ వీటి మీద రేడ్ చేసేసి ఒక 86 మంది కూలీలను పట్టుకున్నారు. తర్వాత ఒక 60 దొంగలు, తర్వాత ఒక టిప్పర్ ఒకటి, ఒక 10 వీల్స్ గల వాహనం ఒకటి, 5 4 వీలర్స్, ఒక 2 వీలర్స్ వెహికల్స్ ని సీజ్ చేశారు. వీళ్ళందరూ కూడా అరెస్ట్ చేసి ఈ పూట కోర్టులో పెడుతున్నారు. దీంట్లో మన టాస్క్ ఫోర్స్ కాబట్టి వీళ్ళందరినీ కూడా ఈ పూట అరెస్ట్ చేసి ఈ పూట రిమాండ్ పంపిస్తున్నారు. మొత్తం కలిపేసి ప్రాపర్టీ కలిసి 1.5 crore ఉంటుందండి. ఏది రెడ్ శాండల్ కానీ వెహికల్స్ కానీ. கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சமீப காலமாக செம்மர கடத்தல் சம்பவத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் ஈடுபடுவதாக ஆந்திர போலீசார் தெரிவித்தனர். தங்கம் விலை வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 312 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,656 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,457 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 38 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,085 ரூபாயாக இருந்தது.
மயிலாடுதுறையில் போக்குவரத்து போலீசாருடன் தகராறு செய்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்திய இளைஞரை சட்டம் ஒழுங்கு போலீசார் அடித்து உதைத்து இழுத்துச் சென்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மணிக்கூண்டு அருகில் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சேர்ந்தமங்கலத்தைச் சேர்ந்த மணிவாரன் மற்றும் கனிவண்ணன் இருவரையும் மறித்து விசாரணை நடத்தினார். மது அருந்தி வந்த இருவர் மீதும் டிராபிக் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்நாதன் வழக்கு பதிவு செய்தபோது மணிமாறன் ஆட்சேபம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போலீசார் மணிமாறனின் சட்டையை கழற்றி நடுரோட்டில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிமாறன் போலீசாரிடம் தொடர்ந்து கடும் வாக்குவாதம் நடத்தினார். மணிமாறன் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த சட்ட ஒழுங்கு போலீசார் மணிமாறனை ஆட்டோவில் ஏற்றி அழைத்துச் செல்ல முயன்றனர். இதற்கும் உடன்படாமல் திமிரிய மணிமாறனை அடித்து உதைத்து ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். போக்குவரத்து போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக மணிமாறன் மீது மணிக்கூண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.